எதிர்வரும் காலத்தில் வாகனங்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்திருக்கிறார். டொலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியடைந்ததே இதற்கு முக்கிய காரணம் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்துடன் மே மாதம் முதல் சமூக பாதுகாப்பு வரி 2.5% வரை உயர்த்தப்பட்டிருப்பதும் வாகன விலையேற்றத்திற்கு ஒரு காரணமாக அமையும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அரசாங்கம் வாகன இறக்குமதியின் மூலம் பெரிய வருமானத்தை எதிர்பார்க்கிறது. எனது கணிப்பு சரியாக இருந்தால் இம்முறை சுமார் 700 பில்லியன் ரூபாவை எதிர்பார்க்கிறது. அரசாங்கத்திற்கு அதிக வருமானத்தை ஈட்டிக் கொடுப்பது நாங்கள்தான். குறிப்பாக பயன்படுத்திய கார்கள் மூலம் $1 $1.5 வருமானத்தை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. நாம் இறக்குமதி செய்யும் வாகனங்களுக்கு $2 முதல் $2.5 வரை வரி செலுத்துகிறோம். சில மின்சார வாகனங்கள் இறக்குமதியில் உள்ள வரி சிக்கல்கள் காரணமாக $1 அதைவிட குறைவான வருமானமே கிடைக்கிறது. இது குறித்து ஆய்வு செய்யுமாறு நாம் அரசாங்கத்திடம் கோரியிருக்கிறோம். மே மாதம் முதல் சமூக பாதுகாப்பு வரி 2.5% அதிகரித்திருப்பதுடன் வெளிநாட்டு செலவாணி விகிதங்களும் அதிகரித்துள்ளன. இதனால் வாகனங்களின் விலையில் ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய நேற்று எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த மாற்றத்தை தற்போதைக்கு பேருந்து கட்டண திருத்தத்தில் பயன்படுத்த முடியாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்திருக்கிறார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், திருத்தப்பட்ட விலை உடனடியாக கட்டணங்களில் பிரதிபலிக்க செய்ய முடியாது என்றாலும் தற்போதைய நிலையில் பேருந்து உரிமையாளர்கள் நட்டத்தை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் விளைவாக எரிபொருள் விலை அதிகரிப்பதால் ஏற்படும் நட்டத்தை பேருந்து உரிமையாளர்களே சுமக்க வேண்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறுகிய தூர சேவைகளில் ஈடுபடும் பேருந்துகள் ஒரு நாளைக்கு சுமார் $500 நட்டமடைகிறது. தூர இடங்களுக்கான சேவைகளில் ஈடுபடும் பேருந்து ஒரு நாளைக்கு சுமார் $1500 வரை நட்டத்தை எதிர்நோக்குகிறது. ஜூலை 1 வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நடைமுறைப்படுத்த உள்ளதால் ஏனைய செலவுகளும் அதில் சேர்க்கப்படும் என தெரிவித்த அவர், தற்பொழுது டீசல் விலை $10 அதிகரித்துள்ள போதிலும் இந்த தருணத்தில் கட்டண திருத்தத்தை கோருவதற்கு பேருந்து உரிமையாளர்களுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். எனினும் எரிபொருள் விலை அதிகரித்து பேருந்து தொழில்துறையின் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக தெரிவித்த அவர், எரிபொருளின் தரம் குறித்து பாரிய சிக்கல் நிலவுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருளின் தரம் குறைந்துள்ளதால் எரிபொருள் தகனம் அதிகரித்துள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக முறைப்பாடுகளை முன்வைத்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக எரிபொருள் தரம் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், இலங்கையில் எரிபொருள் தரத்தை பரிசோதிக்கும் அதிகாரம் கொண்ட இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முடிவுகளில் திருப்தி இல்லாததால் எதிர்காலத்தில் சிங்கப்பூரின் உதவியுடன் தரத்தை பரிசோதிக்க வேண்டும் என அவர் யோசனை தெரிவித்திருக்கிறார்.